வணக்கம். இது உங்கள் பிஜிஎம் செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகர் பகுதியில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் போட்டியிடும் PV ரமணா அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் காளியம்மாள் அவர்கள் ரமணா அவர்களுக்கு வாக்கு சேகரித்தார். அதிமுக சார்பில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் PV ரமணா அவர்களை ஆதரித்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் மாநில எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை செயலாளர் ஞானகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் எழிலரசன், கடம்பத்தூர் ஒன்றிய செயலாளர் சூரகாபுரம் சுதாகர், கிளை கழக செயலாளர்கள், கிளை கழக பொருளாளர்கள் கிருபாகரன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் காளியம்மா சிறப்புரையாற்றி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அன்பு சகோதரி காளியம்மாள் அவர்கள் இப்போது இந்த திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற என்னை ஆதரித்து இரட்டை இலக்கு வாக்குகள் கேட்டு இப்போது உங்கள் முன்பாக உரையாற்றுவார்கள். காளியம்மாள் அவர்கள் தலைசிறந்த பேச்சாளர். தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து நீண்ட நெடுங்காலமாக மக்களை சந்தித்து உரையாற்றி வருகிறார்கள். அவருடைய பேச்சாற்றல் மூலம் மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர். இப்போது இங்கே இந்த விடியா மக்கள் விரோத திமுக அரசு ஆட்சி கடந்த 5 ஆண்டுகள் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் இருக்கின்ற இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். இந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த தேர்தலில் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் உங்களிடம் இரட்டை இலக்கு வாக்குகளை கேட்பார் என்று சொல்லி நன்றி. சாம்பார் பாக்கெட் எடுத்து கவுத்து சாப்பிட்றதுல அன்பான மணவாள நகர் உறவுகளுக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வேட்பாளர், வருங்கால சட்டமன்ற உறுப்பினர், வருங்கால அமைச்சர், எனது அன்பு மூத்தவர் அன்பு அண்ணன் ரமணா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்களுக்கும், பெருமக்களுக்கும், பொதுமக்களுக்கும், தாய்மார்களுக்கும், தூரத்திலிருந்து எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மாற்று கட்சியை சார்ந்தவர்களுக்கும், இளைஞர் பெருமகளுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், நாங்கள் பேசுவதை குறிப்பிடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உளவுத்துறை நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி துவங்குகிறேன். எல்லா தேர்தல் போல இந்த தேர்தலும் அமைஞ்சிரும் அப்படின்னு இல்லாம ஒரு மிகப்பெரிய மக்கள் அனுபவத்தோடு மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக தேர்தல் வாக்குறுதிகளை தந்து இந்த மண்ணினுடைய மகனாக கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உங்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசி அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்திலும் சரி, இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசித்து அவர்களுக்காக யோசித்து நிற்கக்கூடிய ஒருத்தருக்கு வாக்கு கேட்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிக பெரும் வெற்றி கூட்டணியாக அமர்ந்திருக்கிறது. அதன் பொருட்டு இந்த இடத்துல உங்க முன்னாடி ஓட்டு கேட்கறதுல நான் பெருமகிழ்ச்சியும் அடைகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்னமோ வித்தைகள் எல்லாம் செஞ்சு பார்த்து கடைசியாக இப்ப சொல்றாங்க திராவிடம் 2.0 நாங்க கொண்டு வர போறோம். எங்களுக்கு திராவிடமே விளங்கல இவங்க பண்ணது. இதுல 2.0 நாங்க வர போறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். என்னெல்லாம் மக்கள் திட்டங்கள் நீங்க 5 ஆண்டு காலத்துக்கு செஞ்சுட்டீங்க அப்படின்னா ஏன் செய்யல? கிட்டத்தட்ட 120 கோடிக்கு மணலை திருடி இருக்கிறோம் என்று
நம்ம 12 மணி முன்னாடி இந்த சட்டமன்ற உறுப்பினர், மன்னிக்கணும் அவருக்கு நான் வணக்கம் சொல்ல மறந்துட்டேன், மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நமது 12 மணி அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்றேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை மக்கள் அணுக சென்றால், மக்கள் கூட வேணாங்க, அவர் கட்சிக்காரர் பத்திரிகைக்கு போனாலே 12 நாள் வெயிட் பண்ணணுமா, அதுவும் 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, அப்பொழுதுதான் அவர் வந்து பாப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தான் நம்ம வச்சிருந்தோம். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு ஊராட்சியிலும் திடீர்னு ஒரு மாசத்துக்கு ஒரு பில்டிங், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, ஒரு தொழிற்சாலைகள் வருது. யாருக்கு வேலை கொடுக்குறீங்க? எந்த மக்களுக்கான தொழிற்சாலை எங்க இருந்து வருது? 2016ல கிட்டத்தட்ட 7ல இருந்து 9 கோடி சொத்து காட்டின அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் திடீர்னு ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டுறார், ஒரு பொறியியல் கல்லூரி கட்டுறார், ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டுறார். சரி, கட்டுறார், எத்தனை பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுத்தார்? உங்களுக்கு தெரியுமாங்க, ஆதி தமிழ் குடி மக்களுக்கு வந்த சலுகையில டிராக்டர் வாங்கி விட்டுருக்காங்க அவரு. இந்த நாட்டு பணமா இல்ல, இவங்கள ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன் கேளுங்களேன், ஆட்சி அதிகாரம் என்பது பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழி என்றே நினைக்கிறாங்க. மக்கள் பற்றிய சிந்தனையோ மக்கள் பற்றிய செயல்பாடோ இருந்திருந்தால் சாலை வசதி சரியா இருந்திருக்கும், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கும், குடிநீர் முறையா கிடைச்சிருக்கும், மின்சாரம் சரியா இருந்திருக்கும், பெண்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செஞ்சிருக்கும். இன்னைக்கு பெண்கள் கடன் வாங்காத சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. வாரத்துல முன்னாடிலாம் ஒரு மாசத்துல ஒரு வாரத்துக்கு என்ன பண்ணுவோம், வீட்டு செலவுக்கு கணக்கு எழுதுறதுக்கு என்ன பண்ணுவோம்னு யோசிப்போம். இப்ப தினசரி நீங்க எந்திரிச்சா எந்த குழுக்கு லோன் கட்டணும், எந்த சார் வருவாரு, எந்த கடனை அடைக்கிறதுன்னு தெரியாம மக்கள் அல்லாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் இவர்கள் பேசுகிறார்கள், நாங்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி இவங்களை கொண்டு போயிட்டோம். இங்க நிறைய பெண்கள் நிக்கிறீங்க, யாராவது குழுவுல கடன் வாங்காத ஆள் இருக்கீங்களா? லோன் ஆபீசர். இதுல இன்னொன்னு கேள்விப்பட்ட வரும்போதுதான் மிக முக்கியமான செய்தியாக ஒண்ணு கேள்விப்பட்டேன். அவரே ஒரு லோன் கம்பெனி வச்சுதான் நடத்திட்டு இருக்காராமா. பேரு அகம், அந்த கம்பெனிக்கு பேரு. உங்க அகம் புறம் ரெண்டையும் நாங்க கவனிக்கதான் இருக்கிறோம். ஒரு மைக்ரோ பைனான்ஸ் கம்பெனி நடத்தக்கூடிய ஒருத்தரை தான் நீங்க சட்டமன்ற உறுப்பினரா தேர்வு பண்ணி வச்சிருக்கீங்க. இவர் வந்து எப்படிங்க ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார், எப்படி நமக்கான சேவைகளை செய்வார்? கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வச்சிருக்காங்க இங்க மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள். எப்படிப்பட்ட ஒரு பொய்யும் ஒரு பித்தலாட்டமும், மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வைத்துக் கொண்டு ஒரு மேம்பாலத்தை ஒழுங்கா போட்டு தரல, ஒரு குடிநீர் தேக்க தொட்டியை ஒழுங்கா அமைச்சு தரல. ஆனாலும் இவர்கள் வந்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இவற்றையெல்லாம் தகர்த்தறிவதற்காகத்தான் இந்த மண்ணினுடைய மகன் ஒரே ஒரு மிஸ்டுக்கான அழைப்பு கொடுத்தா கூட அடுத்த அழைப்பை எடுத்து பேசக்கூடிய அளவிற்கு மக்களோடு செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், வருங்கால அமைச்சர் எங்கள் அண்ணன் ரமணா அவர்களை தேர்வு செய்யணும் அப்படின்னு கேட்கிறோம். இந்த இரட்டை இலை சின்னம் புரட்சி தலைவி அம்மா கண்ட சின்னம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட சின்னம் என்பதோடு மட்டுமில்லாம ஒரு அடிப்படை ஜனநாயகத்தினுடைய சின்னம். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த மகன் ஒரு கட்சியினுடைய தலைமை பீடத்தை அலங்கரிக்க முடியும் என்றால் அது அதிமுகவில் தான் முடியும். நான் என்ன சொல்றேன், அவரோட சொந்த தங்கச்சி அக்கா கனிமொழி அவர்களை சிஎம் கேண்டிடேட் அறிவிக்க சொல்லுங்க, விட்டுருவாங்களா? அப்பாவிற்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு பேரன், பேரனுக்கு பிறகு கொள்ளு பேரன் என்று ஒரு குடும்பத்தின் கையில் மொத்த நிர்வாகத்தையும் கொடுத்து விட்டு நாம் உட்கார்ந்து இருப்பதற்கு என்ன? நம்ம என்ன அவ்வளவு அறிவற்றவர்களா? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு ஏமாற்றப்பட்டவர்களா? எப்படிங்க கொள்ளையா வாங்க அடிக்க முடியும்? இப்படியா செய்வாங்க? தெருவுக்கு தெரு கஞ்சா விற்கிறாங்க, தெருவுக்கு தெரு. காவல்துறையை பார்த்தா மக்களுக்கு ஒரு மரியாதை வரணும் இல்லையா? இருக்கிறாது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் வீட்டு வாசல்ல வச்சு கொலை பண்ணாங்க. கேட்பதற்கு நாதி இல்ல. இன்னும் சொல்ல போனால் உளவுத்துறை மூலமாக ஒரு வாரத்துக்கு முன்பே அவர் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லப்பட்ட பிறகும் கூட அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கல. இன்னைக்கு அவரோட மனைவியும் பிள்ளையும் ஆதரவற்ற போய் என்ன செய்யறது என்றே தெரியாம நிக்கிற அந்த பிள்ளைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அவங்க ஜெயிச்சு வருவாங்க. எந்த இடத்தில் அவர்களுக்கான நியாயம் புறக்கணிக்கப்பட்டதோ, அநீதி இழைக்கப்பட்டதோ, அதற்கு நியாயம் கேட்கின்ற இடத்தில் அந்த பெண் அமர வேண்டும் என்று முடிவெடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது பெண்களுக்கான வலிமையை தூக்கி நிறுத்தக்கூடிய கட்சிங்க இது. ஏனென்றால் அந்த அம்மாவினுடைய தியாகமும் வலிமையும் அப்படிப்பட்டது.
ஒரு பெண்ணை நீங்க புறக்கணிப்பதற்கு என்ன செய்ய முடியும்? அவள் உடை மீது கை வைத்தால் அவள் ஓடி விடுவாள் என்ற எண்ணம் இருந்தது. சட்டமன்றத்திலே இன்னைக்கு பெண் உரிமை பேசுறது திமுக. சட்டமன்றத்திலே அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய புடவை பிடிச்சு இழுத்த போது வேற பொண்ணா என்ன செஞ்சிருப்பாங்க? சரி, இந்த இடத்துல என்ன இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம இனிமே இந்த பக்கம் வரவே கூடாது என்று சாதாரணமாக கடந்து போய்ப்பா. சரித்திர நாயகி அவங்க. அதனால்தான் எந்த இடத்தில் நான் நிராகரிக்கப்பட்டேனோ, எந்த இடத்தில் பெண் என்ற காரணத்துக்காக நான் பழி அமைக்கப்பட்டேனோ, அதே இடத்தில் முதலமைச்சராக வந்து அமர்கள் என்று சொல்லி அமர்ந்த ஒரு பெண்மணியினுடைய பின்னால் நாம் நின்று கொண்டிருப்போம் என்பதை நாம் உணர்ந்து செயல்படணும். எளிய மக்களுக்கான அதிகாரத்தை நிலைபெற செய்ய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல நல்ல திட்டங்களை அறிவித்திருக்கு. அதுல ஒன்று, பெண்களுக்கு வேலை வாய்ப்பையும் தொடக்க தொழில் முனைவை மேம்படுத்தும் விதமாக ஆட்சிக்கு வந்தவுடனே ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 10,000 ரூபாய் வழங்கும் என்ற பேரறிவிப்பை ஐயா எடப்பாடி அவர்கள் கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய், அதை 2000 ரூபாய் ஐயா சொல்லிட்டாங்க. உடனே திமுக எங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டீங்க, உங்க ஐயாவே எங்க ஐயா கொடுத்ததான் காப்பி அடிச்சு வச்சிருந்தாரு. 2021 தேர்தல் அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன வாக்குறுதி தான் அந்த 1000 ரூபாய். அததான் இவர் ஐயா எடுத்து கொடுத்தார். அது எல்லா பெண்களுக்கும் கொடுத்தாரா? திமுகவினுடைய ஒன்றிய செயலாளருடைய மனைவி, மகள், மருமகள், மாமியார் இவர்களுக்கு தானே போய் சேர்ந்தது. கிளை செயலாளர் விட்டு பெண்கள் தானே போயிருந்தது. சாமானிய பெண்கள் அவங்களுக்கு எல்லாம் போறாங்க. கேட்ட என்ன சொல்றாங்க? தகுதி வாய்ந்த பெண்களுக்கு. யார் தகுதியை யார் யார் நிர்ணயம் பண்றது? தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுடைய தகுதியை இவர்கள் வந்துதான் தீர்மானித்து 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட்ல என் பேர் இல்லவே இல்லை. இன்னொன்னு, அவங்க தகுதியை தீர்மானிக்கிற இடத்துல நாங்களும் இல்லை என்றால் எப்படிப்பட்ட ஒரு துணி? பெண்களுக்கு மாதவாய் அப்படி இல்லைங்க. எல்லா பெண்களுக்கும் மாதம் 2000 ரூபாய் என்ற பேரறிவிப்பை எடப்பாடியார் அவர்கள் செய்திருக்கிறார். மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டாங்க, வீட்டு வரி உயர்ந்துருச்சு, எல்லாத்துக்கும் விலைவாசி ஏற்றம். எதை பத்தியாவது கவலைப்பட்டது உண்டா? எதை பற்றியும் கவலைப்படல. 100 யூனிட் மின்சாரம் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டது. அதுவும் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு? எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளவு எழுதுறாங்கன்னே தெரியல. எனவே இல்லாத கரண்டுக்கு ஏகப்பட்ட கரண்ட் பில்லு. பாதி நேரம் மின்சாரம் இருக்க மாட்டேங்குது. ஒரு இடத்துல நான் இப்ப வந்த இடத்துல இது வந்து எங்க சட்டமன்ற உறுப்பினர் கட்டி கொடுத்த கட்டடங்க. முன்னாடி இருந்தவங்க ரெண்டு பீரியடா இருக்காங்க அப்படின்னு ஒன்னத காட்டலங்க, ஒன்னே ஒண்ணு காட்டினாங்க. அவரோட காலேஜ் அங்க இருக்கு, வரும்போது மெடிக்கல் காலேஜ். இதுதான் அவரால் கட்டப்பட்டது. இதுதான் பொறியியல் கல்லூரி அவரால் கட்டப்பட்டது. ஆனால் ஒரு பெருமகன் தான் அவருடைய நிர்வாக காலத்தில் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்ததில் இதே திருவள்ளூர் பகுதிக்கு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த பெருமகனுக்கு தான் வாக்கு கேட்கிறோம். சட்ட கல்லூரியை கொண்டு வந்த பெருமகனுக்கு தான் வாக்கு கேட்கிறோம். அமைச்சர் தொகுதியாக மாற்றிய பெருமகனுக்கு தான் வாக்கு கேட்கிறோம். அடிப்படை மக்களுடைய தேவைகளை புரிந்து வைத்திருக்கக்கூடிய மகனுக்கு தான் வாக்கு கேட்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு வாக்கு செலுத்துங்க. இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சிருச்சு நமக்குன்னு வாயிலி வைத்திரி அடிச்சுக்கிட்டாங்க. கேட்ட சொன்னாங்க, அதிமுக என்னங்க கூட்டணி அமைச்சிருக்கு? நாங்க அமைச்சிருக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அபிடவிட்ல கையெழுத்து போட இல்லாத, அபிடவிட்ல கையெழுத்து போட ஒரு 10 பேர் தேவையில்லைங்க. அந்த 10 பேர் கூட இல்லாத காங்கிரஸுக்கு 27 இடம். 27 இடம்ங்க. அது காங்கிரஸ் எப்படி சீட்டு வாங்கி தெரியுமா? உண்மையிலேயே திமுகவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கும் நான் கனவுலையும் நினைச்சு பார்த்தேன். இந்த பக்கம் டிவிக்கேங்க, அந்த பக்கம் திமுக, நடுவுல காங்கிரஸ். இந்த பக்கம் 27 27 27 27 28 28 20 கடைசியா ஒரு வழியா கயிறு இருக்கிற போட்டி முடிஞ்சு 27 வந்து நின்னாங்க. இதற்கு பேர் ஒரு கூட்டணி. ஒரே சிட்டிங், ஒரே கையெழுத்து, கூட்டணி முடிஞ்சு. தேசிய ஜனநாயக கூட்டணி. ஒரு சலம்பல் இல்ல, ஒரு சத்தம் இல்ல. ஏன்? மக்களுக்கான நிர்வாகத்தை, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கு. அதை ஓட ஓட விரட்ட செய்வதற்கான வேலையை செய்ய வேண்டும் என்பது ஒற்றை காரணத்திற்காக ஒரே நேரத்தில் அமைந்த ஒரு மாபெரும் கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக புதியவர்கள், புதிய கட்சிகள் தொடங்கி இளைஞர்களுடைய வாக்கு நமக்கு வந்து விடுவோம் என்ற ஒரு கணிப்பில் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், புதுசா கட்சி தொடங்குறது பிரச்சனை இல்ல, இளைஞர்களுடைய வாக்கை கோருவது பிரச்சனை இல்ல. ஆனால் அதே இளைய தலைமுறை பிள்ளைகளை அரசியல் படுத்தி விட்டு களத்திற்கு வாருங்கள். எனக்கெல்லாம் பயமா இருந்துச்சுங்க. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஒரு நடிகனாக, ஒரு நல்ல மனிதராக எனக்கு பிடிக்கும். அவர் மேல தர்பூசணி நதி கூட்ட அடிச்சு விட்டாங்க. தலையில வந்தா என்ன ஆயிருக்கும்? ஒரு தலைவன் நம்ம பார்க்க நினைக்கிறோம், பேச நினைக்கிறோம் அப்படின்னா அவர் நடிகனா இருக்கும்போது அது முடியாது. மக்கள் களத்துக்கு வந்துட்டா இன்னும் வரப்போறாரு பாருங்க. அந்த இளைஞர் தலைமுறை பிள்ளைகளுக்கு நான் ஒன்றை சொல்றேன்,
நீங்கள் நேரடியாக ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க முடியாது. உங்கள் பகுதியில் போட்டியிடக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். அவர் உங்களுக்கானவரா, உங்கள் பிரச்சனை புரிந்தவரா, உங்களுக்காக களத்தில் நின்றவரா, உங்கள் பிரச்சனை குறித்து சட்டமன்றத்தில் பேசுவாரா என்பதை தெரிந்து வாக்கு செலுத்துங்க. நான் எப்ப நினைச்சிருக்கேன், நான் இங்க ஓட்டு போட்டு அவர் அங்க வந்துருவாரு, முடியாது. அப்படி அவர் வரணும்னா நீங்க திருச்சி கிழக்குக்கு போகணும், இல்ல பெரம்பலூருக்கு போகணும். அங்க போய் தான் ஓட்டு போட முடியும். அதே உண்மையிலே பாவங்க வேட்பாளருக்காக ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கலாம். வேட்புமனு தாக்கல் பண்ண போயிட்டாங்க அலுவலகத்துக்கு. ஆபீசர் கேட்கிறார் வேட்புமனு அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா என்னங்க, நம்ம வீட்டுல சொல்லுவோம்ல, வீட்டு பாடம் ஏன் எழுதல, அது வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் மிஸ் அப்படின்னு. வேட்பாளர் சொல்றாங்க, இல்லங்க வெள்ளையா ஒரு பேப்பர் இருக்கும், அந்த வேட்புமனு ஒரு படிவம் இருக்கும், அங்க வெளியில இருக்கும் பாக்குறேன். அதுவா அங்க வக்கீல் கொடுத்தாரு, அதை வீட்டிலேயே வச்சுட்டேங்கிறாங்க. இவர்கள் நம் பிரச்சனையை எப்படி தீர்வு செய்வாங்க? நான் யாரையும் குறைத்து மதிப்பிடல, அவர்களுக்கு இன்னும் கற்பிக்கப்படவே இல்லை. கற்பித்த பிறகு, அரசியலை புரிந்து கொண்ட பிறகு, என் மக்களின் வழியை புரிந்து கொண்ட பிறகு தாராளமா வாங்க, அரசியல் அடிப்படை உரிமை, நில்லுங்க, வெல்லுங்க, செல்லுங்க. ஆனால் எது ஒன்றும் தெரியாம, காவிரி நதிநீர் பிரச்சனை தெரியாது, ஈழ மக்களுடைய பிரச்சனை தெரியாது, இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் பிரச்சனை தெரியாது, நெல்லு ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளவு தெரியாது, கரும்பு ஒரு டன்னுக்கு எவ்வளவு தெரியாது. எது ஒன்றும் தெரியாம ஒரு நிர்வாகத்தை கட்டமைப்பது என்பது தவறில்லையா? அது ஜனநாயக படுதுரோகம் இல்லையா? தேர்தல் சொத்து கணக்கு காட்டியிருக்கிறாங்க. எங்க அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் 30 கோடி காட்டியிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு இந்த காலேஜே 100 கோடி ரூபாய் போகும் போல. ஏன்னா மண்ணெடுத்த காசு 150 கோடி என்னன்னாச்சு, இந்த கணக்குல காட்டாம விட்டுட்டீங்க. அது வன்மையாக கண்டனத்துக்குரியது. இதை விட பெரிய கொடுமை, சம்பளம் வாங்குறாரு, ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம் வாங்குறாரு மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள். அவரு கூட 800 கோடி சொத்து காட்டியிருக்காரு. இவருக்கு சம்பளம் கொடுக்குற ஸ்டாலின் குடும்பம் கார் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இங்க முதலமைச்சருக்கு. என்ன கொடுமை பாத்துங்க, முதலமைச்சருக்கு சொந்தமா ஒரு கார் இல்ல. இதெல்லாம் உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி. ஆளுக்கு 5-10 காசை போட்டு அவர் அக்கௌண்ட்ல ஒரு பணத்தை போட்டு விடுங்க, காராவது வாங்கட்டும். இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்ச அவருக்கு கார் இல்லைன்னா எவ்வளவு வருத்தம். அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா, உங்கள்கிட்ட எவ்வளவு கையில காசு வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. என்ன சொல்லிருக்க, 10,000 ரூபாய் தான் இருக்குன்ட்டாங்க. பேங்க்ல 40,000 ரூபாய் வச்சிருக்கேன். இவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், எல்லாரும் கொஞ்சம் சேர்த்து நான் உங்களையும் கேட்டுக்கிறேன்னு, நீங்க ஜெயிச்சு வந்த பிறகு 1 லட்சம் ரூபாய் ஒரு அக்கௌண்ட்ல போட்டு விடுங்க. 1 லட்சம் ரூபாய் இல்லாம ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருக்க முடியுமாங்க? அதுல வருத்தமா இல்லையா? என்ன கொடுமை இது. ஒரே ஒரு மந்திரி கிட்ட இப்ப இருக்கிற காசை இங்க இருந்து 500 ரூபாய் கட்டா அடுக்குனா என் ஊர் வரைக்கும் அடுக்கலாம். நாகப்பட்டினம் வரைக்கும் 400 கிலோமீட்டருக்கு 500 ரூபாய் அடுக்கலாமா? அவ்வளவு காசை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றி பிடிப்பதே இவங்களுடைய வேலையா வைத்திருப்பதற்கு ஆக பெரும் உதாரணம் தான் இந்த விஷயம். அதனால சிந்தித்து வாக்கு செலுத்துங்க. இந்த மக்களுடைய பிரச்சனை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு மனிதருக்கு வாக்கு செலுத்துங்க. இளைய தலைமுறை பிள்ளைகள் ஆபத்தான ஒரு சமூக சீர்கேட்டை நோக்கி போய்விடக் கூடாது என்பதற்காக, அடுத்த தலைமுறை மாற்ற வேண்டும் என்பதற்காக நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க. எனக்கு டிரைவிங் தெரியும், நீ ஒரு ஆட்டோ வாங்குப்பா, 75,000 ரூபாய் மானியத்தை நான் வழங்குகிறேன் என்று அருமையான ஒரு திட்டத்தை சொல்றார். ஒரு தொழில் முனைவோர் இருக்கீங்களா, நான் தொழில் தொடங்க போறேன், மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொடுக்குது, மாநில அரசு பல்வேறு திட்டங்களை கொடுக்குது. இதையும் தாண்டி உத்தரவாதமான ஒரு விஷயத்தை சொல்றார். படித்த இளைஞர்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்றால் மானியத்தோடு கூடிய கடனுதவியை நாங்கள் தருகிறோம். பெண்கள் பெரும்பாலும் ஆண்டொன்றுக்கு 3 சிலிண்டர்களை இலவசமாக தருகிறோம் என்ற பேரறிவிப்பையும் செய்திருக்கிறாங்க. பேருந்துல எப்படி பெண்களுக்கு இலவசம் சொல்லிட்டு நம்மளை அசிங்கப்படுத்தினாங்களோ அதை தகர்த்தெறிந்து அது எங்கள் உரிமை என்பதை காட்டுவதற்காகவே பெண்களுக்கு இலவசம் போன்று ஆண்களுக்கும் பேருந்தில் இலவசம் என்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நாளைக்கு கொத்தனார் வேலை, சித்தாள் வேலைக்கு போறவங்க ஒரு 30 ல இருந்து 50 ரூபாய் சேமிச்சா அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருக்கான், அது தின்பண்டங்களை சிற்றுண்டிகளை வாங்கிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்கலாம் என்பதற்காகவே அந்த காசை மிச்சப்படுத்துவதற்காக ஒரு பெரும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு வீடு இல்ல, இத்தனை ஆண்டு காலத்தில் நமக்கான வீடு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அம்மா இல்லம் என்கின்ற வீடு கட்டும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. முன்னாடி வச்சிருந்தாங்க, அதை இன்னும் மேம்படுத்துறாங்க. அதோடு மட்டுமல்லாம வீடு கட்டி கொடுக்குறீங்க, சரி என்கிட்ட இடம் இல்லைங்க, பட்டா இல்லைங்க, நிலம் இல்லைங்க, நான் புறம்போக்கு இடத்துல குடியிருக்கேன், பரவாயில்லை, நிலம் இல்லாத மக்களுக்கு நிலத்தை வாங்கி தந்து வீடு கட்டி கொடுக்கின்ற திட்டத்தையும் அமல்படுத்தி இருக்கிறாங்க. விவசாய மக்கள் நிறைய இருக்கிறீங்க, உங்களுக்கு சூரிய ஒளி பம்பு செட்டுக்கான 90% மானியத்தை உறுதி செய்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை புரிந்து கொண்டும்
விவசாய பெருங்குடி மக்களுக்கு நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய், கரும்புக்கு டன்னுக்கு 4500 ரூபாய் என்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்லாம இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குல்ல, இவங்களோட பொழப்ப பாருங்க. இந்த சின்ன சின்ன கடையில வர வருமானத்துல 100 ரூபாய் மாமூல் வாங்குறாங்க. இந்த படம் பேர் வடிவேல் படம், அந்த போலீஸ் ஏட்டையவா இருப்பாரு, பிச்சைக்காரன் கூட பிடிங்கிட்டு அப்புறம் மாதிரி ஒரு காமெடி சீன் வச்சிருப்பாங்க. சின்ன சின்ன கடைகள்ல காய்கறி கடையெல்லாம் போய் ஏட்டையா 2 ரூபா காசு வாங்குவார். அந்த மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. அதை போன்று இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கூட இருக்கக்கூடிய சில பொறுப்பாளர்கள் கடைக்கு கடை 50 ரூபா 100 ரூபா வசூல் பண்றாங்க. வசூல் வேட்டை நடக்கிறது. எளிய மக்களுடைய வாழ்வியலை பிடுங்கி திங்கிற பேர் என்னன்னே சொல்ல வரலங்க, எனக்கு சொல்லவே பிடிக்கல. அது போன்றெல்லாம் இல்லாம ஒரு நேர்மையான நிர்வாகம் அமையணும். இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை நல்ல திட்டங்களை செய்து முடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் முன்னர் கொடுத்த வாய்ப்பு போன்றே மீண்டும் இந்த தொகுதி அமைச்சர் தொகுதியாக மாற வேண்டும் என்ற கருத்தியலோடு உங்கள் முன்னால் ஒரு மாபெரும் வெற்றி சின்னமாம் உங்களுக்காக நான் என்ற தாரக மந்திரம் ஒரு சொல் மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டில் கொடுத்தது போன்று இரட்டை இலை சின்னம் வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் ரமணா அவர்களை வெல்ல செய்து ஒரு மாபெரும் மாற்றத்தில் இருந்து இந்த மண் தொடங்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு இந்த திருவள்ளூர் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் வெங்கத்தூர் ஊராட்சி மாமல்லநகர் பகுதியில் இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆழ்துளை கிணறு மற்றும் கழிப்பறை அமைத்தல் பணி ஒரு டீ கடை வாசல்ல இந்த படம் இந்த போர்டு வச்சிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர் நிதி 8 லட்சம் ரூபாய் அதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன இருக்கு? போர்டு இருக்கு, போர்டுல கழிவறை கிடையாது. கழிவறை இல்லாமல் போர்டு மட்டும் 8 லட்சம் ரூபாய்க்கு போரை போட்டு எடுத்திருக்காங்க. இதுதான் இந்த சட்டமன்ற லட்சணம். திருவள்ளூர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணாங்க. மாவட்ட தலைமை பஸ் நிலையம் ஐசிஎம்ஆர் பக்கத்தில் மார்ச் 4ஆம் தேதி அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணி இன்று வரை பயன்பாட்டுக்கு வரவில்லை. அன்றைய தினம் நிர்வாகம் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 15 நாட்களுக்குள்ளாக பஸ் வந்துடும். ஏன்னா தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பாக அவசர கதியில மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த விடியா திமுக அரசின் சட்டமன்ற உறுப்பினர் அவசரமாக அந்த பஸ் ஸ்டாண்டை திறந்தாங்க. இன்னைக்கு போய் பாருங்க, இன்னும் அந்த கழிவுநீர் தொட்டி பணி முடியவில்லை. காம்பவுண்ட் வால் முடியல, உள்ள பஸ் போக முடியாது, பயணிகள் போக முடியாது. பஸ் போகாம பயணிகள் போகாம பஸ் நிலையத்தை திறந்த இந்த சட்டமன்ற உறுப்பினர், இந்த ஆட்சியாளர், இந்த முதலமைச்சர், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்ம கண்ணெதிரில் இருக்க உதாரணம், பூண்டிக்கு போற ரோட்ல, ஊத்துக்கோட்டை ரோட்ல ஐசிஎம்ஆர் போய் பாருங்க. அந்த பஸ் நிலை இன்று வரை திறக்கவே முடியாது. இன்னும் 2 மாசம் 3 மாசம் பணி ஆனாதான் அது ஓரளவுக்கு பணி முடியும். ஆனா இவர் பஸ் நிலையத்தை திறந்து விட்டு இன்னும் 1 வாரம் நாள். நேற்று எதுனா ஒரு பேட்டியில நானும் விஜய் ராஜன் ஒன்னா உட்காரோம். அந்த பேட்டியில ராஜன் சொல்றார், நாளைக்கு திறந்து போய் பஸ் நிலையத்துன்னு 2ஆம் தேதி சொல்றார். எப்பேற்பட்ட பொய்! நான் அந்த பேட்டிலேயே சொன்னேன், பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்க போய் பாருங்க. எதுக்காக சொல்றேன்னா, வாக்காளர் பெருமக்கள், மணவாளர் நகர பகுதி மக்கள் உங்கள் கண்ணெதிரில் இந்த கழிவறையே இல்லாமல் 8 லட்சம் ரூபாய் கழிவறை என்று போர்டை வைத்திருக்கிறார்கள். பஸ் ஸ்டாண்ட் பணியே முடியாமல் பஸ் ஸ்டாண்டை திறக்கிறார்கள். இந்த மோசமான ஆட்சி 23/4/2026 என்ற வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இரட்டைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த இந்த பகுதியைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள், அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கட்சியின் அத்துணை நிலை பொறுப்பாளர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணிய பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அத்துணை நிர்வாகிகளும் இந்த கடந்த 4 பாயிண்டுகளிலும், முதல் பாயிண்ட் பேரம்பாக்கம், 2வது திருவள்ளாங்காடு, 3வது கனகம்பசத்திரம், 4வது மணவாள நகர், இந்த 4 இடங்களிலும் மிக சிறப்பான உரையை நிகழ்த்தி நமக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற அன்பு சகோதரி காளியம்மாள் அவர்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பாக என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.